வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து மாநில கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை எழுப்பிய மாணவர்கள். அம்பேத்கர் குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சிற்கு திமுக கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் இன்று காலை 11:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைமை அறிவிப்பு. அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது தொடர்பான வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த காங்கிரஸ் எம்பிக்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ். மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து எக்ஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வந்ததை அடுத்து நடவடிக்கை. அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலை முன்பு ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம். அமித்ஷா பதவி விலக வேண்டும் என இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வலியுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்த முடிவை மறுபரிசீலனை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு விளம்பர நோக்கத்துடன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருச்சியில் அமைகிறது உலக தரம் வாய்ந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையம். அரசாணை வெளியிட்ட 2 நாட்களில் கட்டுமான பணிக்கு டெண்டர் கோரியது பொதுப்பணித்துறை. வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஸ்ரீபெரும்புதூர் ஏரோ ஹப் என செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. திறன் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை உள்ளடக்கிய ஏரோ ஹப்புக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. பேராசிரியர் அன்பழகனின் 102வது பிறந்த நாள் கொண்டாட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற அஸ்வின் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை வருகை. குடும்பத்தினர் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு. இந்திய தேசிய கார்டிங் சாம்பியன்ஷிப் பட்டத்தை இருமுறை வென்ற இளம் வீரர் ரிவான் தேவ் பிரதீப் என்பவருக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை சார்பில் பரிசுத் தொகையை வழங்கி கௌரவித்தார் உதயநிதி ஸ்டாலின். சென்னையில் தொழில் அதிபரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் உட்பட 4 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே பகுதியில் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் என கணிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 6268 கன அடியிலிருந்து 4266 கன அடியாக குறைந்தது. நீர்மட்டம் 118.94 கன அடியாக உள்ள நிலையில் 1300 கன அடி நீர் வெளியேற்றம். செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து 650 கன அடியிலிருந்து 1150 கன அடியாக அதிகரிப்பு.
ஏரியிலிருந்து குடிநீர் மற்றும் பிற தேவைகளுக்காக 132 கன அடி நீர் வெளியேற்றம். குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 7 நாட்களுக்கு பின் அனுமதி. பெண்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைவு. கிராம் ஒன்றுக்கு 7070 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 56,560 ரூபாய்க்கு விற்பனை. பழனி அருகே நிதி நிறுவன அதிபர் வீட்டில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் சோதனை தொடர்கிறது.